ஸோ ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் குளோபல் பீஸ்ட் டேமர் ஐ கேன் சி த பாத் ஆஃப் எவோல்யூஷன் அப்படிங்கிற ஒரு புது மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா சேனலில் பிளேலிஸ்ட் கொடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இது ஒரு ஆன்கோயிங் போயிட்டு இருக்கனால ஒரு 3 சாப்டர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ரீசெண்டாக சொல்லாமல் ஆல்ரெடி 3 சாப்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னொரு சாப்டர் ஆன்கோயிங்கில் இருக்கும். ஸோ இந்த வீக்கில் ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆனோடனே அந்த மாங்காவையும் பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வளவளம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த பீட்டில் கிங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கொய்க்குள்ளே டீப்பாக போயிருப்பா. இதே டைமில் ஹீரோடைய டீம்மேட்ஸ்லாம் வெளியே வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு புதுசாக ஒரு ஆள் என்ட்ரி கொடுத்துருப்பான். அவனுமே நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கேட்டிருப்பான். அதுலேருந்து அந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சைடில் அந்த மலை மாடும், தம்பி நீ தேடி வந்தது முன்னாடி தான் இருக்கு, ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தரேன், நீ முன்னாக்கி போகாத, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன்கிட்ட இருந்த பேட்ச் பிரான்ஸ் பீஸ்ட் மாஸ்டர் பேட்ச். இதை பார்த்துட்டு சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த பீஸ்ட் மாஸ்டர் பேட்சுங்கிறது ஸோ பீஸ்ட் மாஸ்டருங்களுக்கு எந்தெந்த லெவல், ஸோ வேர்ல்டுலேயே 30% பீஸ்ட் மாஸ்டருங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பிரான்ஸ் பீஸ்ட் மாஸ்டர் பேட்ச் இருக்குது. ஸோ அடுத்த கேட்டகரி வந்துன்னா சில்வர் பேட்ச். இந்த பேட்ச் வந்து வேர்ல்டுலேயே 12% பீஸ்ட் மாஸ்டருங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அடுத்தது வந்து ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ்ட் மாஸ்டருக்கான பேட்ச். இந்த பேட்ச் வேர்ல்டுலேயே 3% பீஸ்ட் மாஸ்டர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னுடைய பேர் வந்து லியோடா, நான் ஒரு பிரான்ஸ் பீஸ்ட் மாஸ்டர் அப்படின்ட்டு அவன் சொல்றான். நீங்க வந்திருக்க குஸ்ட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸை எங்களுடைய அசோசியேஷன் நோட் பண்ணிச்சு, அதான் அதை நான் செக் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு லியோடா சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணும், ஓ லியோடா சார், நானும் இந்த உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவ சொல்றா. ஓ லிட்டில் சிஸ்டர், நீங்க என்னுடைய திறமையை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க தாராளமா வரலாம். அப்புறம் நீங்க அப்படின்ட்டு மற்ற 2 பேர்த்த கேட்கும்போது அவங்க 2 பேரும் இல்ல பாஸ் நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்ட்டு தலையாடிட்டு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா, ஹீரோ ஏகப்பட்ட பீட்ல ஃப்ரீஸ் பண்ணி போட்டு தள்ளி வச்சிருக்கான். இதனால ஹீரோடைய சிஸ்டம் வந்து ஹீரோக்கு பீஸ்ட் ஸ்லேயர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுக்குது. அதோடு இல்லாமல் இன்னொரு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டையும் அதோடு இல்லாமல் ஹீரோக்கு ஒரு கார்டை கொடுக்குது. இந்த கார்டு மூலமா ஹீரோடைய பெட்டை டெம்பரவரியா அடுத்த ரேங்க்கு இன்க்ரீஸ் பண்ணி சண்டை போட வைக்க முடியும். அதுவும் 1 மினிட்டுக்கு. ஹீரோவும் என்ன பீஸ்ட் ஸ்லேயரா, இது கிட்டத்தட்ட ஒரு ஹியூமனை போட்டுத்தெல்லாம் எந்த மாதிரியான ரிவார்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கு. இதை விட சரி, இப்போதைக்கு நம்ம வேற விஷயத்த பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோடைய பெட்டோடைய ரேங்கை காட்டுறாங்க. ஹீரோடைய பெட் இப்போ எந்த ரேங்க்ல இருக்குன்னா ரேங்க் 3 ஸ்டேஜ் 3ல இருக்கு. ஹீரோடைய பெட் அடுத்த ஸ்டேஜுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு 94% ஃபில்லப் ஆயிருக்கு. இன்னும் 6% எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சதுன்னா ஹீரோடைய பெட் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இதை நினைச்சு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ தேடிட்டு போயிட்டு இருப்பான் இல்லையா, ஒரு மிகப்பெரிய பீட்டில் ஹீரோ நோக்கி வருது. இதை பார்த்துட்டு ஹீரோவும் அடைச்சா இதனோட கொப்பத்தா பெருசா இருக்கு அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்படி ஷாக்ல இருக்கும்போது ஸோ இதுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த குஸ்தி நடந்த டீட்டெயிலை பார்த்து படிச்சிருப்பான். படிச்சப்ப என்ன வந்துச்சுன்னா, இந்த ஒரு பீட்டில் அட்டாக் ரொம்ப வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ அப்பயே அது வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பீட்லன்னு தெரிய வந்திருக்கும். பட் 1 வீக் கழிச்சு தானே இப்போ இவங்க வந்திருக்காங்க. கண்டிப்பாக அது எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீட்டில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது இது ஒரு பீட்டில் டைப், இது ஒரு டிஃபென்சிவ் டைப்பான ஒரு பீஸ்ட்டு. இது ரேங்க் 4 ஸ்டேஜ் 1ல இருக்குது அப்படின்ட்டு ஹீரோடைய சிஸ்டம் ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோவும் அட்டச்சா இது இன்னும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, நான் இப்போ மட்டும் இதுக்கு பயந்து ஓடிட்டேன்னா 10 பைசா கூட கிடைக்காது, எப்படியாவது இதை போட்டு தள்ளி ஆகணும்னு ஹீரோ முடிவு பண்ணுறான். அப்படி முடிவு பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு பின்னாடி ஒரு பிளாஸ்ட்டு, அதுலேருந்து ஒரு கோலம் பீஸ்ட் உள்ளே வருது. பின்னாடியே அந்த பீஸ்ட் மாஸ்டரும் அந்த பொண்ணு வந்துடுறாங்க. லின்சே நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோட்ட கேட்க, நான் தான் உங்களை போக சொன்னேன், எதுக்காக திரும்பி வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்குறான். அந்த டைம் லியோடா வந்துட்டு, முடி வச்சிருக்க தம்பி, நீ எட்டுக்கு போ, இதை நான் பார்த்துக்கிறேன், இதுதான் அந்த பீட்டிலுங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த பீஸ்ட்டு. 4000 பீட்டில் ஒரு பீட்டில் தான் இது இருக்கும், எவால்வ் ஆகும். அந்த பீட்டிலால் மற்ற பீட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த பீட்டில் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ட்டு
அவன் சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோவும், ஹே யாரா நீ, நான் தான் மிஷினை எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன், அப்படி இருக்கும்போது என் வழியில் நீ குறுக்க வராதான்னு ஹீரோ சொல்கிறான். டேய் தம்பி நான் யாருன்னு தெரியுமா? இவன் அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பீட்டில் மாஸ்டர் அவன் அட்டாக் பண்ண வருது. இவனுடைய கோலம் மாஸ்டர் போய் அந்த அட்டாக்கை தடுக்குது. ஹே நான் பிரான்ஸ் பீஸ்ட் மாஸ்டர் லியோடா, என்கிட்ட இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காதுன்ட்டு அவன் சொல்கிறான். ஹீரோ அவனுடைய பெட்டை ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். இவனுடைய பெட்டு ரேங்க் 3 ஸ்டேஜ் 9 இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கோலம் மாஸ்டர் அந்த பீட்டில் போய் அட்டாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்னொரு ஹேண்டை வச்சு அந்த லியோடாவை அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோடைய செயின் ஸ்கில் வந்து அந்த பீட்டில் கட்டி போடுது. ஸோ இந்த பக்கம் கோலம் மாஸ்டரு, இந்த பக்கம் ஹீரோடைய செயின் ஸ்கில்லு 2 பேருமே லாக் ஆகி அந்த பீட்டில் நவ்வற விடாமல் ஆக்கி விட்டுடுது. ஸோ ஹீரோவுமே நான் கூட தான் அசிஸ்டன்ட் பீஸ்ட் மாஸ்டர் லின்சே அப்படின்னு ஹீரோ அவனுடைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஓ நீ தானே இந்த ஹையஸ்ட் டஃப் எக்ஸாமை சூஸ் பண்ணி பாஸ் ஆன அந்த ஆள் லின்சே. இங்கே பாரு தம்பி, நீ ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டி எக்ஸாமை எழுதி பாஸ் ஆகியிருந்துருக்கலாம், ஆனால் நான் வந்து ஆல்ரெடி அந்த யூனிவர்சிட்டியை படித்து முடித்து அதிக டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டு பிரான்ஸ் பீஸ்ட் மாஸ்டராகவே ஆகிட்டேன், உனக்கு எனக்கு நடுவில் இடைவெளி நிறையவே இருக்குன்ட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்டு ஓ அப்படியா, அப்போது நானும் பிரான்ஸ் பீஸ்ட் மாஸ்டருக்கான எக்ஸாமை எழுதுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு அவனும் கடுப்பாகிறான். லியோடாவும், டேய் தம்பி உனக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக உன்னால் பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன், இரு உனக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக நான் உனக்கு கண்ணால் காட்டினா தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்பிரிட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது மூலிமா டெம்பரவரியா அவனுடைய பெட்டு ரேங்க் 4 ஸ்டேஜ் 2க்கு எவால்வ் ஆகுது. ஸோ அதோடைய கையில் பவர் யூஸ் பண்ணி அந்த பீட்லுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு அட்டாக்கை அந்த பீட்லுக்கு ஒரு அட்டாக்கை போட்டு விடுது. இப்போ எதுவும் உனக்கு புரியுதா? உனக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், நான் ஹையஸ்ட் லெவல் ஸ்பிரிட் டெக்னிக்கை கற்று வச்சிருக்கேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு லியோடா சொல்கிறான். இதே டைமில் அந்த ஒரு பீட்டில் மாஸ்டர் ரேம்பேஜ் மூடுக்கு என்ட்ரி ஆகுது. என்ட்ரியான அடுத்த செகண்ட் கோலத்தை அடித்து பறக்க விடுது. இப்போ அந்த பீட்டில் பெசக்கர் மூடுக்கு போனதுனால அதோடைய ரேங்க்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரேங்க் 4 ஸ்டேஜ் 3ல் இப்போ அந்த மாஸ்டர் இருக்குது. இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்தான் போலையே. அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோ பின்னாடி பக்கம் வந்து அவனுடைய ஸ்பிரிட் இம்பாக்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். பக்கத்துலேயே அவனுடைய பெட்டும் அட்டாக் பண்ணுது. ஸோ இதனால அந்த பீட்லுக்கு காயம் ஏற்படுது. இதனால பீட்டில் அந்த கோலை மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் ஹீரோ மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அவனுடைய பெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்கில் மூலமா அந்த பீட்டில் கட்டி போட ட்ரை பண்ணுறான். பட் அது உடச்சிட்டு ஹீரோ நோக்கி வருது. பார்த்துட்டு ஹீரோ ஷாக்கில் இருக்கும் போதே கோலம் தான் அந்த பீட்டில் தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கோம். இப்போ நானும் அவனும் ஈக்குவலாக தான் இருக்கோம் அப்படின்ட்டு அந்த பீஸ்ட் மாஸ்டர் யோசிக்கிறான். இதே நேரத்தில் பீட்டில் மாஸ்டர் சைடில் பார்க்குது, அந்த கோலம் மாஸ்டர் தான் தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்குன்னு புரிய வந்து பீட்டில் அது காலை வச்சு அந்த கோலத்தை அடித்து பறக்க விடுது. பார்த்துட்டு அந்த பொண்ணும் அச்சோ நம்ம இங்கேருந்து ஓடியே ஆகணும், இல்லைன்னா நம்மளுடைய கதை இங்கேயே முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறிட்டு இருக்கும்போது இந்த பீஸ்ட் மாஸ்டருமே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, நம்ம இங்கேருந்து வெளியே போய் ஆகணும், வா வெளியே போகலான்னு சொல்லிட்டு பீஸ்ட் மாஸ்டர் ஹீரோவை கூப்பிடும் போது இல்லை நீங்கள் போங்க, நான் இங்கே இருந்து இந்த பீஸ்டோடைய கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அட பைத்தியக்கார பையில, டேய் என்ன நினச்சிக்கிட்டா, அது கூட சண்டைக்கு போகிற, டிஃபென்ஸுக்கு பேர் போன என்னுடைய கோலம் மாஸ்டரையே அதை அடித்து பறக்க விட்டுருச்சு, நீ போனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் மாஸ்டரும் சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அந்த ஸ்பிரிட் டெக்னிக் மட்டும்தானா அப்படின்ட்டு கேட்கும்போது ஆமாம் அதனால் என்ன, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கும்போது டெம்பரவரியாக ஹீரோடைய பெட்டோடைய ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணுற அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறான். ஸோ ஹீரோ ஸ்பீட் பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இது தெரியாமல் நீ என்ன உன்னால் ஸ்பீட் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுமா, நீ ஜோக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் டைமரையும் கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோடைய பெட் அதோடைய பவர் எடுக்க ஆரம்பிக்குது. அது எடுக்க ஆரம்பிக்கும் போதே அட்டம் குப்பால நீ எப்படா ஸ்பீட் டெக்னிக் கற்றுக்கிட்ட, யாரா சாமி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த பீஸ்ட் டைமரும் ஷாக்கில் இருக்காங்க. ஹீரோடைய சிஸ்டமும் ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருது. ஸோ இப்போதைக்கு ரேங்க் 4 ஸ்டேஜ் 3ல் இருக்குது. இது இன்னும் டெம்பரவரியாக இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். என்ன ஒரே ஒரு நிமிஷமா, இது கூட சேர்த்து என்னுடைய ஸ்பிரிட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சீக்கிரமாக இதை முடிச்சணும்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணுறான். இதே நேரத்தில் அந்த பீட்டில் ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவோட செயின் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த பீட்டில் கட்டி போடுறான். ஹீரோவுக்குமே நல்லா தெரியுது இந்த செயின் ஸ்கில் மூலிமா இதை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, என்னதான் டெம்பரவரியாக இந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஸோ குறிப்பிட்ட நேரத்துக்கு தானே இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ஹீரோனுடைய ஸ்பிரிட் இம்பாக்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மல்டிபிள் அட்டாக்கை அந்த பீட்டில் மேலே லான்ச் பண்ணுறான். இதனால அதோடைய வெளியே உடைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோடைய சிஸ்டமும் இன்னும் 40 செகண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது.
நேரத்தில் டே நிப்பாட்ரா உன்னுடைய ஸ்பிரிட் பவர் ரொம்ப யூஸ் பண்ணியிருந்தா நீ செத்துருவடா அப்படின்ட்டு பீஸ்ட் மாஸ்டர் சொல்லும்போது, இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பீஸ்ட் என்னுடைய ஸ்பிரிட் எனர்ஜியில் நான் பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னது கேட்ட உடனே அவனுக்கு சரியான ஷாக்கு. என்னடா சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு சொல்லிட்டு அவன் பக்கம் புலம்பிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த பொண்ணும், பரவாயில்லையே இவன் ஒரு ஜீனியஸ், இப்படியே போயிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த பீட்டில் இவனால் கொல்ல முடியும் அப்படின்ட்டு அவள் யோசிக்கிறா. அப்படி அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பீட்டில் காட்டுறாங்க. பீட்டில் மரண பயத்தில் இருக்குது. ஏன்னா ஹீரோடைய பெட் ஃப்ரீசன் நோவா அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுது. ஸோ ஒரு பெரிய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த பீட்டில் மேலே ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அந்த வெட்டிப்லேருந்து அந்த ரிலீஸை பார்த்துட்டு அந்த பீஸ்ட் மாஸ்டரும் அந்த பொண்ணும் ஷாக்கில் இருக்காங்க. என்ன ஒரு பவரா இது, இவன் வச்சிருக்க பீஸ்ட் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த பீஸ்ட்டை பார்த்தது கிடையாது. ஒருவேளை இந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அந்த பீஸ்ட்னா நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த பீஸ்ட் மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது, பண்டைய காலத்தில் பீஸ்ட்டுங்களுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நடுவில் நடந்த சண்டையில் மித்திக்கல் பீஸ்ட் ஜாயிண்ட் ஆச்சு. இந்த மித்திக்கல் பீஸ்ட் ஜாயிண்ட் ஆனதுனால தான் இந்த போரே முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் இந்த போர் முடிஞ்ச பிறப்பு அந்த பீஸ்ட்டுங்க டிசேப்பியர் ஆயிடுச்சு. அதில் ஒரு பீஸ்ட்டை இவன் டீம் பண்ணி வச்சிருப்பானான்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் மாஸ்டர் சந்தேகப்படுறாரு. சந்தேகப்படுறாரு. ஸோ இதே நேரத்தில் ஹீரோவும் இந்த ஒரு ஃபைட்டை எண்டுக்கு கொண்டு வந்துடும் சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பெட்டுக்கு அந்த நீடில்ஸ் மாதிரி வச்சு அட்டாக் பண்ணுவான் இல்லையா, அந்த அட்டாக்கை யூஸ் பண்ண சொல்கிறான். அந்த ஹீரோடைய பெட்டும் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பெட்டுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்ண தயாராகுது. ஏகப்பட்ட கிறிஸ்டல் வந்து அந்த பீட்டில் அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிடுது. ஹீரோடைய சிஸ்டமும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பீட்டில் பாஸை போட்டு தள்ளிட்டீங்கன்னு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துடுது. ஓ மை கடவுளே, லென்ஸை நீங்கள் செஞ்சுட்டீங்க, நீங்கள் தான் இனிமேட்டு என்னோட ரோல் மாடல்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. பண்ணி கெத்து காட்டலான்னு பார்த்தா இப்போ எனக்கு முன்னாடி கெத்து காட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லியோடா யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோட பெட்டை காட்டினா பவராக சண்டை போட்டிருக்கோம் இல்லையா, டெம்பரவரியா, ஸோ அதனால் மயங்கி கீழே விழுது. ஹீரோவும் போய் பிடிச்சிட்டு நீ சூப்பராக செயல்பட்டேன்னு சொல்கிறான். ஹீரோடைய சிஸ்டமும் அந்த பவர் லெவல் கம்மியானதுனால கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்கும். இப்போ உங்களுடைய பெட்டோடைய ரேங்க் வந்து ரேங்க் 3 ஸ்டேஜ் 5ல் இருக்குது. நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவால் மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் சொல்லுது. என்ன எவால் மெட்டீரியலா? இப்போதைக்கு என்னுடைய பெட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமேட்டு இதை பார்த்துக்கலான்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த டெத் பீட்டில் போட்டு தள்ளதுக்காக ஹீரோக்கு ரிவார்ட் கிடைக்கிது. ரிவைவல் போர்ஷன் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் கிடச்சிருக்கு. அவனுடைய பெட்டை டெவலப் பண்ணுறதுக்கான எவால் மெட்டீரியலும் கிடச்சிருக்கு. என்ன இதுலேயே என்னுடைய பெட்டை எவால்வ் பண்ணுறதுக்கான மெட்டீரியலும் இருக்கா, சூப்பர் அப்படின்ட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். அந்த டைம் ஹீரோ மேலே கையை வச்சு, தம்பி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு லியோடா சொல்கிறான். இதை கேட்டு இவன் என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பொண்ணும் ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நீ இந்த பீட்டில் போட்டு தள்ளதுக்கான கிரெடிட்டை என்கிட்ட கொடுத்துறியான்ட்டு கேட்குறான். இதை கேட்டு அந்த பொண்ணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த பீட்டில் கொண்டது ஹீரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. இதை கேட்டு அவனும், நான் இதுக்காக உங்களுக்கு 10 வாட்ச் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். இதை கேட்டு ஹீரோவும், ஆக்சுவலி இவன் வந்து பீஸ்ட் டேமர் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்காரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கலைன்னா இவருக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தான் இவர் எப்படியா இந்த கிரெடிட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அதோடு இல்லாமல் இவர் கொடுக்குற காசை வச்சு கண்டிப்பாக என்னால் ஒரு நல்ல பெட்டை வாங்க முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். தம்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி கேட்கும்போது, சரி இன்னும் கொஞ்சம் அலக்கழிச்சு பார்ப்போம், இன்னும் கூட நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். தம்பி இது என்னுடைய பாதி வருஷம் சம்பளம், அதோடு இல்லாமல் இந்த குவிஸ்ட்டை சூஸ் பண்ணதுக்காக 5 வாட்ச் உனக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும், நீ அதனால 15 வாட்ச் உனக்கு கிடைக்கும், இது உனக்கு ப்ராஃபிட் தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கும் ஓகேன்னு தோணுது. அந்த டைம் நீ அதோடு இல்லாமல் நீ எப்போயாவது என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்கிறான். ஹீரோ டீல்னு சொல்லிடுறான். ஸோ அவ்வளோதான். அடுத்த சீனே லியோடா வந்துட்டு ஹீரோவுக்கு பணத்தை சென்ட் பண்ணி விட்டுறான். லியோடா வரப்போ ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்பான், மேலே ஓட்டையை போட்டுட்டு. அந்த இடம் கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாரோ வந்திருக்காங்கன்னு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது ஒரு கழுகோட கண்ணும் பக்கத்தில் ஒரு ஆளும் நிற்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஷாக்கில் இருக்கும்போது அந்த ஓட்டையிலேருந்து ஒரு உருவம் கீழே குதிக்குது. இதை பார்த்துட்டு, கேப்டன் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லியோடா அவங்ககிட்ட போகும்போது, ஸோ அதை யாருன்னு காட்டுறாங்க. ஹீரோவுக்கு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் தான். அவர்கிட்ட இருந்த பேட்சை பார்த்துட்டு, ஹே இது சில்வர் பேட்ச் தானே, சில்வர் பீஸ்ட் மாஸ்டரா இவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. நம்ம திரும்பி பார்த்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹாய்
அப்படின்னு ஹீரோ சொல்றான். அட கடவுளே, இவனுக்கு என்னுடைய லீடரை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லியோட ஷாக்ல இருக்கான். இதே டைமிங்ல லீடருமே வீட்டில் பார்த்துட்டு என்னடா நீ வந்த வேலை முடிஞ்சிச்சு போல அப்படின்னு கேட்குறாரு லியோடா கிட்ட. அவனுமே ஆமாம் சார், நீ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். இதை கேட்டு அவருமே யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. எப்படி இருந்தாலும் இந்த பீட்டில் ரேங்க் 4ல் இருக்கு, இவனுடைய பெட்டுமே 3வது ரேங்க்ல தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அதோட இல்லாமல் இந்த பீட்டில் சில ஐஸ் ட்ரேசஸும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹீரோவும் லியோடாவும் சேர்ந்து அந்த பீஸ்ட் தோக்கடிச்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட உங்ககிட்ட நான் 2வது டைம் அப்பாலஜி கேட்டுக்க விரும்புகிறேன். எங்கள் பீஸ்ட் அசோசியேஷன் பண்ண மிஸ்டேக்கால தான் நீங்கள் இந்த குஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய மிட்ல குஸ்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அது தெரியாமல் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம், எங்களை மன்னிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீடர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோவும் ஐயோ சார் பரவாயில்ல பிரதர், லியோட வந்ததுனால தான் நாங்கள் தப்பிச்சோம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்டு ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்கு, என்ன புகழாதீங்கன்னு சொல்லிட்டு லியோடா சொல்கிறான். இதே டைமிங்கில் லீடருமே நாங்கள் பண்ண மிஸ்டேக்கால தான் நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கீங்க, உங்களுக்கு காம்பன்சேஷனாக நாங்கள் 10 வாட்ச் கொடுக்குறோம், நாங்கள் இந்த வீட்டில் ரிசர்ச் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லீடர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அட்டங்கொய்யால இவனுக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு லியோடாவும் வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அச்சோ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் தாராளமாக கொடுங்கன்ட்டு ஹீரோவும் சொல்கிறான். என்னதான் பீஸ்ட் டேமரோடைய நல்ல எண்ணத்தை குவிக்கிற வகையில் இந்த பணத்தை கொடுத்தாலும் இது வாங்காமல் இருந்தால் சில மறைமுகமான பிரச்சனை எல்லாமே எனக்கு வரும், அதனால இது வாங்குறதே நல்லதுன்னு ஹீரோ யோசிக்கிறான். ஸோ இதே டைமிங்கில் லீடரும் எனக்கு தெரிஞ்சு இவன் செகண்ட் பீஸ்டே டேம் பண்ணியிருக்க மாட்டான், நான் இது ஒரு மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு லீடர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு 10 வாட்சை அனுப்பி விட்டுட்டேன் பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஹீரோக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்துடுது 10 வாட்ச் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்டேஷனுக்கு வரலாம், நான் என்னென்னமோ ஃப்ரீயாக தான் இருப்பேன்ட்டு லீடர் சொல்கிறாரு. சொல்லிட்டு பீட்டில் கிட்ட போயிட்டு ஒத்த கையில் அந்த பீட்டில் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு கொய்யால யாரா சாமி இவருன்னு சொல்லிட்டு ஹீரோ வாயை பிறந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் அந்த பொண்ணு ஹீரோ லியோடாலாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. டேய் நீ இன்னைக்கு மட்டுமே 20 வாட்ச் சம்பாரிச்சிருக்குன்ட்டு லியோடா சொல்லும் போது ப்ளஸ் ஒரு ஃபேவரும் கூட அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹே நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் லியோடா கொடுத்த வாக்கை எப்பவும் காப்பாற்றுவேன், தாராளமாக நீ என்கிட்ட எது வேணாலும் கேளுன்ட்டு லியோடா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். நான் இன்னைக்கு வந்தது வீணா போகல, 2 பவர்ஃபுல்லான ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன், இந்த பயணம் வீணா போகல, நான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து உன்னோட நிலைமைக்கு வருவேன், அந்த டைம் நம்ம 2 பேரும் ஒரு குஸ்டுக்கு போகலாமா சேர்ந்து அப்படின்ட்டு கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஒரு பி கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்டை வாங்குறதுக்கே 20 வாட்ச் ஆகும், நான் என்ன வாங்க போறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ பெட் ஷாப்புக்கு போறான். அங்க இருக்கிற சேல்ஸ் லேடியும் நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கும்போது எனக்கு ஒரு பெட்டு வேணும்னு ஹீரோ சொல்றான். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்ட்டு சேல்ஸ் லேடியும் ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அங்க நிறைய குட்டி குட்டி பெட்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க நல்லா டைம் எடுத்து பொறுமையாவே யோசிச்சு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சேல்ஸ் லேடி சொல்றாங்க. இதே நேரத்துல ஹீரோவுமே அங்க இருக்க பெட்டெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே பி கிளாஸ்ல தான் இருக்கு, இந்த மாதிரியான லோ கிளாஸ் பெட் ஷாப்புக்கு பி கிரேடு தான் அதிகபட்சமாவே இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அவனும் பெட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போன் ஸ்னேக், தாவர வகையை சேர்ந்த ஒரு காளான், பீஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இதுக்கு எதுக்குமே ஹீரோவுடைய பெட்டுக்கு இருந்த மாதிரி ஹிடன் எவல்யூஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் சொல்லுது. அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது ஃபிளேமிங் கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெட்டு கண்ணில் படுது. இதுக்கு ஹிடன் எவல்யூஷன் இருக்கு, பட் ஹீரோவுடைய பெட் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எப்பா இன்னைக்கு உனக்கு நல்ல நாள் நினைக்கிறேன், ஏன்னா ஃப்ளேம் கோஸ்ட் அப்படிங்கிற இந்த பீஸ்ட் இருக்கு, இந்த பீஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானது, இது பி கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்ட், இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16 வாட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு இது ரொம்பவும் எக்ஸ்பென்சிவா இருக்கேன்னு ஹீரோ கேட்குறான். இதோட சேர்த்து இந்த பெட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான அந்த ஒரு ஃபுட்டுலாம் இருக்கும் இல்லையா, அதையும் நாங்கள் தந்துருவோம்னு சொல்லிட்டு சேல்ஸ் லேடி சொல்றாங்க. இருந்தாலும் நான் மற்ற பேட்டையும் நான் ஒரு டைம் பார்த்துடுறேன், அதுக்கப்புறம் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மற்ற பேட்டையும் பார்க்க போறான். ஏன்னா இந்த பெட்டு ரேங்க் எல்லாம் பீஸ்ட் டீமிங் அசோசியேஷன் தான்
பெட்டை ரிசர்ச் பண்ணி ரேங்கை கொடுத்துருப்பாங்க. அதோட அடிப்படையில பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஸ்னோபால் பீஸ்ட் எஃப் ரேங்க்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது கிங் கிரேட்ல இருக்கக்கூடிய ஹிடன் ப்ரொஃபஷன் வச்சிருக்கக்கூடிய பெட்டெல்லாம் நான் பார்த்து தான் வாங்கணும், எதுவா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போதே ஹீரோடைய சிஸ்டம் பக்கத்துல கிங் கிரேட்ல இருக்கக்கூடிய ஹிடன் எவோல்யூஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெட் டிடெக்ட் ஆயிருக்குன்ட்டு ஹீரோவுக்கு மெசேஜ் வருது. உடனே போய் ஹீரோ பாக்குறான். ராக் டைப் ஸ்டோன் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. கிட்டத்தட்ட இது ஒரு கோலம் மாதிரி தான். சிஸ்டம் இந்த பெட்டை பத்தி டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பெட்டுக்குள்ள ஸ்டோன் காடோடைய பிளட் லைன் ஓடிக்கிட்டு இருக்கு, இது கம்மியா இருக்கு, இதை எவால்வ் பண்ணோம்னா மலையவே ரெண்டா பொழக்கும், ஒரு புது மலையவே உண்டாக்கும். இந்த மாஸ்டரை எவால்வ் பண்றதுக்கான விஷயத்தையும் ஹீரோவுடைய சிஸ்டம் சொல்லிடுது. இது சிமிலரா நம்மளுடைய பிரான்ஸ்லேங் பீஸ்ட் கேமர் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனுடைய பெட்டு மாதிரி தான். பட் கொஞ்சம் எவல்யூஷன்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆகுது. என்கிட்ட இருக்கிற பெட் ஒரு மேஜிக் சம்பந்தப்பட்ட ஒரு பீஸ்ட், ஆனா இது டோட்டலா வேற. இது அட்டாக்கிங் டைப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஹீரோ யோசிக்கிறான். அட தம்பி, நீ நல்ல சூஸ் தான் பண்ணியிருக்க. இந்த பீஸ்ட்டை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த பீஸ்ட்டை எவால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இது எவால்வ் பண்ண வைக்கிறதுக்கான பொருள் எல்லாமே மலிவாவே கிடைக்கும், இது நீ வாங்கணும்னு நினைச்சேன்னா நான் 8 வாட்சிக்கே தரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னு நான் இதை வாங்கிக்கிறேன். எனக்கு எவால்வ் பண்றதுக்கு தேவையான 2 பொருட்கள் இருக்கு, அது தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். அவங்களும் ஹீரோ சொன்ன பொருள் எல்லாம் கேட்டுட்டு, நீங்க ஹை கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பீஸ்டை ரெடி பண்றதா பாக்குறீங்களா? ஆனா இது ஹை லெவல்ல இருக்கக்கூடிய பீஸ்டுக்கு தான் கொடுக்க முடியும், நீங்க இதுக்கு தர போறீங்களா அப்படின்ட்டு அந்த சேல்ஸ் லேடியும் கேட்கும் போது, இல்ல இல்ல, நான் வேற ஒரு பேத்துக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். அவங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறாங்க. டோட்டலா 20 வாட்ச் ஆகுது. பெட்டை விட பெட்டை எவால்வ் பண்றதுக்கான பொருள் தான்யா காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சேல்ஸ் லேடி ஒரு முத்தை கொடுக்குறாங்க. ஸோ அக்ரிமெண்ட் போறதுக்காக அவங்களும் ஹீரோவும் அக்ரிமெண்ட்டை போட்டுடுறான் அந்த பெட் கூட. அப்படியே அந்த பெட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். இந்த பெட்டு கூட கான்ட்ராக்ட் போட்டதுனால ஹீரோவுக்கு 300 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஹீரோ வீட்டுக்குள்ள இப்ப என்ன பண்ணலான்னு உட்காரும் போதே ஹீரோடைய சிஸ்டம் இந்த பெட்டை எவால்வ் பண்ண சொல்லுது. ஹீரோவும் 220 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டை கொடுத்து அடுத்த ரேங்குக்கு ஹீரோ ப்ரொமோட் பண்றான் அந்த பெட்டை. அந்த பீஸ்டும் எவ்வளோ வரப்பு என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு பாக்குது. ஹீரோவும் இது என்னதான் ஒரு முட்டாள்தனமான பீஸ்டா இருந்தாலும் கூட இது கால் லெவல் பெட் பீஸ்ட், இதுக்கு ஹிடன் எவல்யூஷன் பாத்துலாம் இருக்கு, சீக்கிரம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நீ அடுத்த கட்ட நிலைக்கு எவ்வளோ ஆகுன்னு ஹீரோ சொல்றான். அந்த பீஸ்டும் தாவி போய் ஒரு மெட்டீரியல் சாப்பிடுது. இன்னொரு மெட்டீரியல் இருக்கு, அதை பார்த்துட்டு டே இன்னும் கொஞ்சம் இருக்கு பாரு, அதையும் போய் சாப்பிடுன்னு ஹீரோ சொல்றதை கேட்டுட்டு அது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குது. இதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு, டீ கொய்யால உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தெரியுமா? ஹீரோவும் சொல்லும் போது அந்த பீஸ்ட் கடுப்பாயிட்டு தலையில அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஓ நீ கோவமா இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஸ்னோ பீஸ்டை வெளியே விடுறான். ஸ்னோ பீஸ்டும் டெரரா வெளியே வருது. ஆனா அதை பார்த்துட்டு இது பயப்படுன்னு பார்த்தா டக்குன்னு அந்த ஸ்னோ பீஸ்டையே அட்டாக் பண்ண போகுது. ஆனா ஸ்னோ பீஸ்ட் அசால்ட்டாவே அது தலையில அடிச்சு படுக்க போட்டுருது. அதுவும் அழுவ ஆரம்பிக்குது. நீ ரொம்பவும் பிடிவாதமா தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்றான். ஆனா அந்த ஸ்டோன் அந்த பீஸ்டுக்கு பிடிக்கல போல, அழுதிக்கிட்டே அந்த ஸ்டோனை சாப்பிட்டுடுது. சாப்பிட்ட உடனே அந்த குரோத்திங் பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா, அது 100% வந்துடுது. அந்த பெட்டிக்கிட்ட இருந்து பிளாக் கலர் ஆளா எமீட் ஆக ஆரம்பிக்குது. பிளாக் கலர் லைட்னிங் அதுக்கு உடம்புல இருந்து வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட். ஸோ குட்டியோண்டு இருந்த நம்மளுடைய பெட்டு சும்மா ஆள் ஒசரத்துக்கு சும்மா மனுஷன் மாதிரி சும்மா 6 பேக்லாம் வச்சுட்டு மாசா ஏஞ்சி நிக்கிறான். இந்த பெட்டோடைய பேரு ராக் கோஸ்ட். இதால என்னென்ன பண்ண முடியும்னா, ஸோ தரையில இருந்து ஷார்ப்பான நீடில்ஸை வர வைக்க முடியும், துப்பாக்கி மாரி கல்லை எரிய முடியும், நில நடுக்கம், அந்த மாதிரியான பவர்ஸை இந்த பீஸ்ட் யூஸ் பண்ண முடியும். இதோடைய ஹிடன் எவல்யூஷனை பார்த்த இன்னமும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹை கிரேட் எர்த் எலமெண்ட் எசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் தேவைப்படுது. இது இருந்ததுன்னா இந்த பெட்டை இன்னமும் பவர்ஃபுல்லா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் சொல்லுது. ரேங்க் 2 ஸ்டேஜ் 3ல இருக்கும்போது இப்படி ஒரு மாற்றமான்ட்டு ஹீரோவும் வாழை பிறந்து அந்த பெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். பெட்டும் திரும்பி பார்க்கும்போது ஸ்னோ மாஸ்டரை பார்த்து முறைக்குது. நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போதே அது அதோடைய பவரை யூஸ் பண்ணி தரையிலேருந்து ஸ்பைக்கை யூஸ் பண்ணி ஸ்னோ பெட்டை அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த அட்டாக்ல இருந்து அசால்ட்டாவே நம்ம ஸ்னோ பெட் தப்பிச்சிடுது. இன்னொரு அட்டாக் ஸ்னோ பெட்டை அடிச்சிடுது. ஆனா அந்த இடத்துல ஒரே பனிமூட்டமா சூழும் போது கொஞ்சம் கொஞ்சமா பனிமூட்டை குறையுது. ஸ்னோ பெட்டு
போய் செவுத்துல அடிச்சு இருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோவும், அச்சச்சோ! என் செவுரு. ஏன்டா சண்டை போடலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட சண்டை போடலாம்டா. எதுக்குடா என் கட்டளைய மீறி நீ சண்டை போட்ட? உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு ஒரு தகுந்த பாடத்த கத்துக் குடுத்தாதான்டா சரிப்பட்டு வரும்ன்னு சொல்லிட்டு, ஸ்னோ பீஸ்டோடைய அடுத்த எவல்யூஷன ஹீரோ ஸ்டார்ட் பண்ணி விடுறான். ஸ்டார்ட் பண்ணி விட்டோனே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். ஸோ நம்ம குட்டியோண்டா இருந்த நம்ம ஸ்னோ பெட்டு அவனுக்கு ஈக்குவலா ஒரு ஸ்னோ மெய்டனா மாறி நிக்குது. ஹீரோ எவல்யூஷன் பண்ணி விட்டதுனால எல்லா ஸ்கில்லையுமே அப்கிரேட் ஆயிருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோவும் சந்தோஷப்படும் போதே ஹீரோடைய பெட் ஃப்ரீசிங் பவர் யூஸ் பண்ணி அந்த பெட்டோடைய காலை நகர்த்த முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுடுறா. அதுவும் எவ்வளவோ வெளியே வர ட்ரை பண்ணுது. ஆனா அதால வெளியே வர முடியல. நம்ம ஹீரோவும் ஐஸ் மெய்டன் ஐஸ் சவர் அப்படின்னு ஹீரோ சொல்றான். மேல ஃபுல்லா ஐஸாலான கத்திங்க உருவாக ஆரம்பிக்குது. இந்த ராக் பெட்டுக்குமே என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா மரண பயத்துல நம்ம ஸ்னோவுக்கு முன்னாடி மண்டி போட்டுடுது. நம்ம ஹீரோவும், நான் தான் உனக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், நான் தான் உன்னுடைய ஓனர், அப்படி இருக்கும்போது நான் சொல்ற பேச்ச கூட நீ கேட்க மாட்டேங்கிற, நீ என் சொல்ற பேச்ச கேட்கலன்னா நான் உன்னை கொன்றுவேன்னு ஹீரோ மிரட்டுறான். அந்த பீஸ்டும் பயத்தோட ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, நான் தானே உன் மாஸ்டர்ன்னு சொல்லும்போது, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அது தலையாட்டுது. நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்படி ஒரு விஷயத்த திருப்பி பண்ண அப்படின்னு சொல்லும்போது நீடில்ஸ்லாம் அவனை நோக்கி வருது. அந்த பீஸ்டும் பயத்துல பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேட்குது. அந்த டைம் ஒருத்தன் டோரு தட்டிக்கிட்டு கதவை திறடா அப்படிங்கிறான். ஹீரோவும் போய் கதவை திறக்கிறான். ஏன்டா கொய்யால நைட் நேரத்துல என்னடா பண்ற, சத்தமா இருக்கே, ஒருத்தவங்க தூங்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அச்சோ என் செவுரு, என் வீட்டு செவுத்துக்கு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வேலைக்கு போறேன், உங்களுக்கு காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எத்தனை டைம்டா இது மாரி சொல்லுவ, ஒன்னா எனக்கு நிறைய மன உளைச்சல் இருக்கு, எனக்கு 30 வாட்சை கொடு, 30 வாட்சுன்னா 30,000. என்னது 30 வாட்சா அப்படின்னு ஹீரோ வாய பழக்கும் போது, ஆமாண்டா இன்னும் 3 நாள்ல தரலன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோடைய சட்டையை பிடிக்கும் போது, பக்கத்துல இருந்த ஸ்டோன் மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ண போது அவனும் பயத்துல ஷாக்கா பாத்திட்டு இருக்கும் போதே நிப்பாட்டுன்னு ஹீரோ சொல்லிடுறான். ஜஸ்ட் மிஸ்ல தொண்டை பக்கம் போயிட்டு நம்ம ஸ்டோன் மான்ஸ்டர் கையை நிப்பாட்டுது. இது இது எந்த டைப்பான மான்ஸ்டர், இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல கேட்கும்போது, இப்ப நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் இவன் தான்ப்பா காரணம், உனக்கு ஏப்பீடு வேணுமா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இல்ல இல்ல வேணாம், எந்த நல்ல மனுஷனும் இந்த மாதிரியான செயலா செய்ய மாட்டான் அப்படின்னு பயத்தோடயே சொல்றான். ஹீரோடைய பெட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. ஹீரோவை எடுத்து பேசுறான். லிங் தான் பேசுறா. ஹே என்னடா பண்ற, ஜியான் நிங் அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்டா இன்னைக்கு, என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன அப்படின்னு ஹீரோவே ஷாக் ஆகுறான். டே முட்டாள் சீக்கிரம் வாடா, நான் ஸ்கூலுக்கு வெளியே தான் இருக்கேன்ட்டு நிங் சொல்றா. இந்த இடத்த கட் பண்ணா ஸ்கூலை தான் காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு ஹீரோ வந்துடுறான். நீங்களும் ஹீரோவை பாத்துடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும் போதே பசங்க எல்லாருமே, இவன் என்ன இவ்வளோ லேட்டா வரான் இந்த முக்கியமான எக்ஸாமுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஏன்டா லேட்டா வந்தான்ட்டு டீச்சரும் ஹீரோவுக்கு ஒரு பஞ்சை கொடுத்துட்டு, இந்த நேரமும் நீ தூங்குவியா அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் டயர்டா இருந்தது அதனால தான் ஹீரோ சொல்றான். சரி, நான் உனக்கு கொடுத்த ஸ்பிரிட் டெக்னிக் எல்லாம் கத்துக்கிட்ட தானே அப்படின்னு டீச்சர் கேட்கும்போது, ஆமான்னு ஹீரோ சொல்றான். இதை நீங்கும் பாக்குறா. டீச்சருமே எல்லாருமே இங்க அசம்பிள் ஆகுங்க, இந்த வருஷம் ஜியானிங் அகாடமியோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்பவும் கஷ்டமா இருக்கும், ஆனா நீங்க உங்களுடைய முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க, எப்பவுமே நீங்க எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது, நாங்க எங்களுடைய முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்போம் டீச்சர்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கான்ஃபிடென்ஸோட சொல்றாங்க. அடுத்த சீனே எல்லாரும் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது, உனக்கு எத்தனை டைம் மெசேஜ் பண்ண, கால் பண்ண, ஒரு ரிப்ளை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு லின் ஹீரோ கிட்ட கேட்கும்போது, சாரி எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்துச்சு அதனாலதான் ரிப்ளை பண்ண முடியலன்னு ஹீரோ சொல்றான். சரி பரவாயில்ல, சமீபத்துல என்னுடைய ஃப்ளேம் மேஜிக் பேர்டு எவால்வ் ஆயிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அமேசிங், இந்த டைம் எக்ஸாம் உனக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்க போது போல அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆமான்னு அவங்க சொல்றாங்க. இந்த சிட்டி ரொம்ப பெருசா இருக்குல்ல, இது எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கம் போகும்போது ஸ்ட்ரைட்டா எது நம்ம ஹீரோக்கு நேரா வருது. அதை பார்த்துட்டு ஹீரோ ஸ்டன்னில் இருக்கும்போது என்ன பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு பிளஷ் ஆயிட்டு அவளுடைய சீட்டிலேயே உட்காந்துடுறா. இதை பார்த்துட்டு பின்னாடி இருந்த பொண்ணுங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா ஜியான் மிங் இம்பீரியல் அகாடமிக்கு வந்துடுறாங்க. அது ஒரு பேலஸ் மாதிரி சும்மா பிரம்மாண்டமா இருக்கு. இதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு ஆள் பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்காக 17 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. அதுல ஒருத்தனுடைய ஒயிட் ஹேர் ரொம்ப லாங்கா இருக்கு. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸும் தேர்டு மிடில் ஸ்கூல்ல இருந்து 21 ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கோன்ட்டு ஒரு குரூப் வருது. லீடர் இப்ப நீங்க போங்கன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் ஹேர் வச்சிருக்க பொண்ணும் லின்னிட்ட சொல்லும் போது, லின்னும் ஹீரோவை பாக்குறா.
நீ செம்மையா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ தம்ஸ் அப் சிம்பிளை காட்டுறான். நம்ம லின்னும் ஃபர்ஸ்ட் மிடில் ஸ்கூல்ல இருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு யாரா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கூல் தான் இந்த இடத்த விட்டு ரொம்ப லாங்ல இருக்கிறது. அதனாலேயே ஹீரோடைய ஸ்கூலை கொஞ்சம் இலக்காரமாவே எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த டைம் இவ்வளவு நேரம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கவரும் அந்த இடத்துக்கு வராரு. நான் தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போறேன், என்னோட பேரு குஇ அப்படின்ட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இங்க வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறேன், இது போன வருஷத்து எக்ஸாமை விட ரொம்ப மோசமா இருக்கும். இங்க வந்திருக்கவங்கல 80% சில்ட்ரன்ஸ் எலிமினேட் ஆயிடுவீங்க, கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அச்சோ இந்த வருஷத்து எக்ஸாம் ரொம்பவும் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க, அப்பெல்லாம் நம்ம எல்லாம் எலிமினேட் ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசும்போது ஒரு பையன் மட்டும் கன்ஃபார்மா சொல்றான், ஃபர்ஸ்ட் மிடில் கிளாஸ் ஸ்கூல்ல இருந்து யாருமே பாஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு பிங்க் கலர் ஹேர் மண்டையும் எப்பரா நீ இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறா. அப்போ இன்னொரு ஸ்கூல்ல இருந்து வந்த பையனும் ஷின்யி நம்ம 2 பேர்த்த விட யாராவது பவர்ஃபுல்லா இருக்காங்களான்ட்டு பபுள் கம் போட்டுட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட கேட்கும்போது இந்த ஒயிட் கலர் ஹேர் வச்சிருக்க பையன் அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அப்புறம் இவன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்ன தப்பா இருக்குன்ட்டு அவன் கேட்கும்போது அவன் நம்மளை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஆளுன்ட்டு அவ சொல்றா. இதை கேட்டுட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க ஸ்கூல் நம்ம ஸ்கூலை விட கொஞ்சம் கீழே தான் இருக்கு, அதனால நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்ட்டு அவன் சொல்றான். அந்த எக்ஸாமினரும் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அடுத்த நாள்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னைக்கு நீங்க அகாடமிலேயே தங்கிக்கோங்க, சாப்பாடு நல்லா இருக்கும், ஃப்ரீ தான், எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப நேரம் பசிச்சுட்டு இருந்தது, இப்போ போய் ஒரு வெளுத்து கட்ட போறேன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணும் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இன்னும் ஹீரோவை கூட்டிட்டு சாப்பிட வரா. அந்த டைம் சாப்பிடுற இடத்துல நம்ம 2 பசங்க லின்னோடைய பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏய் நம்ம ஸ்கூலோடைய மானத்தை வாங்காதரா, ஆனா அப்படிதான்டா இருக்கு, வரிஞ்சு தான்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் லின்னு வரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏய் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லின்னு ஹீரோவுக்கு சாப்பாடு தூக்கி வச்சிட்டு இருக்கும்போது அவனுமே போதும் போதும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு பத்தல, எனக்கு கொஞ்சம் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. பக்கத்துல இருந்த பொண்ணும் ஹே நீங்க 2 பேரும் கப்புள் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றதை கேட்டுட்டு இல்ல அப்படிலாம் இல்லைன்ட்டு வெக்கப்பட்டுட்டு லின் சொல்றா. தூரத்துல இருந்து அந்த லின்னை வர்ணிச்சவங்க கேங்கு பார்த்துட்டு இன்னும் 2 பொண்ணுங்க அவன் பக்கத்துல போய் உக்காந்துட்டாங்க. அவன் என்ன அவ்வளோ பிரபலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்டா இத்தனைக்கு அவன் என்னை விட அழகாவே இல்லடா, அவன் பக்கத்துல போய் உக்காராங்களேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். இந்த டைம் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவன் நண்பர்களை நான் இங்க உட்காந்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோடைய டேபிளுக்கு வரும்போது லின்னும் அவனை பார்த்துட்டு உட்கார சொல்றான். அவனும் உட்காந்துட்டு நான் என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் மிடில் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன், என்னோட பேருன்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். சரி எதுக்காகடா இங்க வந்திருக்கேன்னு ஹீரோ கேட்கும்போது நான் கேள்விப்பட்டேன் உங்க ஸ்கூல்ல ஹை டிஃபிகல்ட்டி லெவல ஒருத்தன் கிராஸ் பண்ணியிருக்கானாமே, அவன் இந்த போட்டிக்கு வந்திருக்கானான்னு நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணும் எதுக்காக கேட்குற, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அவனுடைய ஸ்கூலுக்கு கொடுத்து எங்களை தோக்கடிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் வந்திருக்கேன், ஏன்னா எங்களை மாதிரியான ஆளுங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணாதான் நாங்க ஏதோ பாஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இதை கேட்டு லின்னும் நாங்களா எதுவும் சொல்ல முடியாது, ஏஞ்சி கிளம்பி போ அப்படிங்கிறா. அச்சோ நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை சொல்றேன். அதோ அவங்க பாருங்க, அவன் தான் 3rd மிடில் ஸ்கூலோடைய ஒரு ஜீனியஸ் லின், இவங்கிட்ட 3வது லெவல்ல இருக்கக்கூடிய பிளான் டைப் மாஸ்டர்ஸ் இருக்கு, இவன் ஹை லெவல் எக்ஸாம்ல பாஸ் ஆனவன் சொல்லிட்டு அவன் சொல்றான். ஏன்னா 3வது லெவல்ல இருக்கக்கூடிய பீஸ்டான்னு சொல்லிட்டு மற்ற 2 பொண்ணுங்களும் ஷாக் ஆகும்போது ஆமா அவங்களுடைய ஃபேமிலி ரொம்பவும் பணக்கார ஃபேமிலி, அதனால அவங்கள்ட்ட ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதனாலயே அவங்க 3வது அவங்களுக்கு கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதை கேட்டுட்டு எங்களுடைய பெட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல தான் இருக்கு, கண்டிப்பா நாங்க தோக்க தான் போறோம்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா லின்னு என்னுடைய பெட்டு ரேங்க் 2 ஸ்டேஜ் 7ல இருக்கு, என்ன கொஞ்சம் கேப் தான் இருக்கு, ஃபில்அப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்புறம் அந்த போனி டெயில் போட்டிருக்க அந்த பொண்ணு அவ ஸ்கூல் படிக்கும் போதே ஏ கிரேட்ல இருக்கக்கூடிய 2nd ரேங்க் பீஸ்ட அவ டேம் பண்ணிட்டா, அதனால அது ஒரு டிராகன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஏன்னா ஒரு டிராகனா, அதுவும் 2வது நிலையில இருக்கக்கூடிய ஒரு டிராகனை எப்படி டேம் பண்ண முடியும்ட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணு கேட்கும்போது ஸ்பிரிட் எனர்ஜி பீஸ்டை விட அதிகமா இருக்கும்போது இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் கலர் ஹேர் பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த போனி டெயில் போட்டிருக்க அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்புறம் இன்னொரு ஜீனியஸ் இருக்கான், அவன் பேரு டான்.
அவனுக்கு டியூயல் எலமெண்ட் பீஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணும் பிளாக் கலர் ஹேர் பொண்ணும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா என்னுடைய டீச்சர் சொன்னபடி இந்த டியூயல் எலமெண்ட் பீஸ்ட்டுங்கிறதெல்லாம் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானது, ஒரே டைமிங்ல 2 ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ண முடியும், கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், கண்ட்ரோல் பண்றதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு லின் யோசிக்கிறா. நம்ம ஹீரோவுமே ராக் கோஸ்ட்டுக்கும் 2 எலமெண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கோஸ்ட்டும் பாறையும், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலியேன்னு ஹீரோ யோசிக்கிறான். கிட்ட இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்ன்ட்டு அவன் சொல்றதை கேட்டுட்டு பிங்க் கலர் ஹேர் பண்ணும், நீங்க கேட்ட அந்த நபர் வரலன்னு ஹீரோ சொல்றான். அவன் சொன்னதை கேட்டுட்டு ஆமா அவன் இன்னைக்கு வரலன்ட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணு சொல்றா, என்னை மன்னிச்சிரு, அவனை பார்த்து எங்களுக்கு சரியா தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, சரி நீ அவனை பார்த்து சொல்ல விரும்பலன்னு நினைக்கிறேன், சரி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் ஏஞ்சி கிளம்பிடுறான். அப்படி ஏஞ்சி போகும்போதே இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த உயர்ந்த லெவலை கிளியர் பண்ணது அங்க இருக்க சில பேரா தான் இருக்கும், நான் அப்புறமேட்டு இவனை சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லும்போது, இந்த பக்கம் நீங்க யாருன்னு சொல்லாமே சொல்லியிருந்தா நமக்கு தானே பெருமை அப்படின்ட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணும் சொல்லும்போது, இல்லை நான் லோ ப்ரொஃபைல தான் மெயின்டைன் பண்ண விரும்புகிறேன், ஏன்னா நான் இப்பயே நான் எல்லாத்துக்கும் டார்கெட் ஆக விரும்பலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பரவாயில்லையே இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கானேன்ட்டு லின் யோசிக்கிறா. சாப்பிட்டு போகும்போது பிங்க் கலர் ஹேர் பொண்ணும் பிளாக் கலர் ஹேர் பொண்ணையும் கூப்பிட்டு, வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரூமில் ட்ரைனிங் பண்ணுவோம், லென்ஸே நீனு வரியா, நம்ம 4 பேருமே ரூமில் ட்ரைனிங் பண்ணுவோன்ட்டு லின் ஹீரோகிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு மைண்டு எங்கேயோ போகுது. அந்த டைம் லின்னுக்கு பின்னாடியே ஒரு தட்டிட்டு நாங்களும் வரலாமான்ட்டு ஒருத்தன் கேட்குறான். இதில் கடுப்பான நம்ம லின்னும் செம்ம ஸ்பீடாக அவனுக்கு ஒரு பஞ்சு விட போறா. ஆனால் அசால்ட்டாக அந்த கையை பிடிச்சிட்டு நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்கிறான். கேட்டு அவனுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சிரிக்கும் போது நம்ம லின்னுக்கு பின்னாடி ஹீரோ டெரரா அவனை பார்த்துக்கிட்டே லின் போகலாம் அப்படிங்கிறான். என்னடா அதாவது ஃபைட் சீக்வென்ஸ் நடக்கணும் நம்மளும் பார்த்தா அந்த இடத்துல சண்டை போடக்கூடாதான், அதனால தான் அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஸ்கூல்ல இருந்து வந்தவன், ஹே உங்க ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்கள்லாம் எவ்வளவு ஹாட்டா இருக்காங்க தெரியுமா, நீங்க தான்டா குப்பை மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு முன்னாடி ஒரு கை வருது. அந்த கையை அவனை அடிச்ச வேகத்துக்கு அவன் எங்கேயோ பறந்து போய் விழுறான். என்னடா சண்டை போடுறியா அப்படின்ட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது, கொய்யால நீங்க என்ன எதை வேணாலும் சொல்லலாம், ஆனா இன்னிக்கிட்ட எல்லாம் இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்க கூடாது, பண்ணதுக்கு நான் அவங்கள இங்கேருந்து நான் போக விட மாட்டேன்னு ஹீரோ சொல்றான். டே டாங்கி அப்போ வாடா இங்கேயே சண்டையை போட்டுக்கலான்ட்டு அவன் அவனுடைய பவர் எடுக்கும் போது ஒரு கை அவனை ஸ்டாப் பண்ணுது. பிரதர் நீங்களா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இதோட முடிச்சுக்கலான்ட்டு ஒயிட் கலர் லாங் ஹேர் வச்சிருக்கான் வந்து சொல்றான். பிரதர் நீங்க அடிச்ச பஞ்சு ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்துச்சு, இது அதுக்கும் இதுக்கும் கழிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது இந்த மேட்டர் இதோட முடியலன்னு ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, அப்படின்னா நீ எதை பேசுறா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்றான். 2 பேத்துக்கும் சண்டை போற நிலைமை வருது. இதை பார்த்துட்டு வா போலான்ட்டு லின் கூப்பிடுறா. ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு எக்ஸாம் டைம்ல பாத்துக்கலான்ட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். ஓ அப்ப நீதான் லின்ஸேவான்ட்டு அவனும் வில்லத்தனமா சிரிக்கிறான். அந்த இடத்த கட் பண்ணா ஹாஸ்டல் ரூம்ல ஒரே சோப்பு நிறையா இருக்கு, ரொம்ப பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஹே லின் நீங்க கொடுத்த ட்ரைனிங்னால எங்களுடைய ஒவ்வொரு பீஸ்டும் 2வது லெவலுக்கு ப்ரொமோட் ஆயிருக்கு, இதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், இருங்க நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மாதிரியா நம்ம லின்னை பாக்குறாங்க. ஏய் அங்கங்க தோறத நிப்பாட்டுங்கடி அப்படின்ட்டு லின்னும் கத்துறா. அடுத்த நாளும் வந்துடுது. எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரா எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. அங்க இருக்கிற எக்ஸாமினரும் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும், இதுக்கு முன்னாடி நான் பார்த்த பேட்சை விட இந்த பேட்ச் தான் ரொம்ப மோசமா இருக்கு, நான் உங்ககிட்ட இருந்து எந்த விஷயமும் பெருசா எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு. இதுதான் குட் நியூஸ்ன்ட்டு இவ ஷாக் ஆகுறா. அதை பார்த்துட்டு நேற்றுக்கு அடி வாங்கினவன் உங்களாலதான் இது மாரி சொல்றாங்கன்னு சொல்லும்போது, எக்ஸாமுக்கு அப்புறம் பாரா யாரால இது சொல்றாங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு பிங்க் கலர் ஹேர் பொண்ணு சொல்றான். இப்போ இந்த எக்ஸாம் எங்க நடக்க போகுதுன்னா இல்லூஷன் ஸ்டோன்குள்ளதான் நடக்க போகுது, இந்த எக்ஸாம் சீக்ரெட் ஃபாரஸ்ட்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபாரஸ்ட்டை காட்டுறாங்க. அந்த கல்லுக்குள்ள ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த கல்லுக்குள்ள இருக்கு. நீங்க மெடிடேஷன்ல உட்காந்து இல்லூஷனுக்குள்ள போன வரப்பு உங்களுடைய கையில ஒரு டிஸ்பிளே வரும், அதுதான் நீங்க எடுக்கிற பாயிண்ட்ஸை காட்டும். இப்போ நீங்க லெவல் 1 பீஸ்ட்டை கொண்டா உங்களுக்கு 10 பாயிண்ட், லெவல் 2 பீஸ்ட்டை கொண்டா 20 பாயிண்ட்ஸ், லெவல் 3 மான்ஸ்டரை கொண்டா 40 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுல யாரை வேணாலும் கொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய கல் இருக்கும், அந்த கல்லுல நீங்க யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு 10 பேர்த்த காட்டும், நீங்க அதை இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன லெவல் 3 பீஸ்டா, அப்படிலாம் இருந்தா நாங்க கன்ஃபார்ம் எலிமிட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு
பசங்கள்லாம் ஷாக்ல இருக்காங்க. இந்த போட்டிக்கான நேரம் 4 மணி நேரம் தான். இந்த 4 மணி நேரத்துல யாரு டாப் 10ல வராங்களோ அவங்கள மட்டும் தான் நாங்க எடுத்துக்குவோன்ட்டு எக்ஸாமினர் சொல்றாரு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பீஸ்ட மட்டும் தான் கொல்ல முடியுமான்ட்டு ஒயிட் கலர் ஹேர் மண்டையன் கேட்கும்போது, இது ஒரு நல்ல கொஸ்டின். உங்களுடைய மத்த பிளேயர்ஸை எலிமினேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கூட பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இது நல்லதே கிடையாது. இதனால யார் வேணாலும் யாரை வேணாலும் கொன்னு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஸ்கூல்லாம் ஒன்று சேர்ந்து மற்ற ஸ்கூலை எலிமினேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் பேசுறாங்க. போனிடெயில் போட்டிருக்க பொண்ணும் கூட இருக்கிறவனும் பரவாயில்ல இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த போனிடெயில் போட்டிருக்கவ ஹீரோவை பாக்குறா. அதே நேரத்துல எல்லாருமே வாய மூடுங்க, உண்மையான பேட்டில் ஃபீல்டு இதை விட மோசமா இருக்கும், யாரை வேணாலும் குத்துவாங்க, அதனால நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அதோட இல்லாம இந்த போட்டியில் நீங்க மட்டும் ஜெயிச்சிங்கன்னா நிறைய சலுகை கிடைக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த புது ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு கிங் மோனார்ச்சா மாற போறீங்கன்ட்டு அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது, போட்டிக்குள்ள நுழைஞ்சோடனே லின்சேவை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். என்னதான் நான் டாப் 10க்குள்ள போனாலும் லின்சேவுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும்ட்டு லின் யோசிக்கிறா. அதேமாரி தான் நம்ம ஹீரோவும், லின் நீ போட்டிக்குள்ள நுழைஞ்ச பிறப்பு உன்னுடைய ஃப்ளையிங் பேர்டை யூஸ் பண்ணி என்கிட்ட எவ்வளோ சீக்கிரமா வர முடியுமோ வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றான். சரி அப்படின்ட்டு அவளும் சொல்றா. எல்லாரும் வாய மூடுங்க, இல்யூஷனுக்குள்ள போங்கன்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் இல்யூஷனுக்குள்ள வந்துடுறான். உள்ள வந்தோடனே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியான ஒரு இடத்துல நம்ம ஹீரோ நிக்கிறான். சுத்தி சுத்தி பார்க்கும்போது தூரத்துல ஒரு பில்லர் தெரியுது. ஹீரோ அவன் கையை பாக்குறான். கையில வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான், மீதி எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. என்னதான் இது காட்டினாலும் கூட டாப் 10க்குள்ள வந்திருக்கிறது இதுல தெரியாது. அந்த கல்லுக்கிட்ட தான் போய் ஆகணும். அப்படி போகும்போது நிறைய ஆபத்து கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படியே போனாலும் கூட மற்ற பிளேயர்ஸுங்க வந்து நம்மளை அடிச்சு நம்ம கிட்ட இருந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல இந்த மேப்ல காட்டுற மாதிரி இந்த இடத்துக்குலாம் போனா ரொம்பவும் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும். அதை வேட்டையாடி நம்மளுடைய பாயிண்ட்ஸை ஏற்றிக்க முடியும். அப்படியே அங்கே போனாலும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வந்து நம்மளை போட்டு தள்ளி நம்ம கிட்டே இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. நம்ம ஒத்துமையா ஆடினா மட்டும்தான் நம்மளால இதுல சர்வே பண்ண முடியும்னு ஹீரோ யோசிக்கிறான். ஆனா இதுல நம்ம கிட்ட செட் ஆகாதுன்ட்டு ஹீரோடைய பெட்டு நினைச்சு ஹீரோ முன்னோக்கி போறான். அந்த டைம் ஹீரோ நோக்கி ஒரு அட்டாக் வந்து அந்த அட்டாக் சதுறது. ஏன்னா நம்ம ஹீரோ அவனுடைய டிஃபென்ஸுக்காக ஸ்பிரிட் பேரியரை போட்டு வச்சிருப்பான். ஸ்பிரிட் பேரியர் போடுறதுனால ஹீரோவுக்கு ஸ்பிரிட் எனர்ஜி கொஞ்சமாக தான் கன்சியூம் பண்ணப்படும். அந்த டைமிங்ல வந்து அந்த 2 தலை நாகம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த 2 தலை நாகத்தோடைய ரேங்க் 1 ஸ்டேஜ் 9ல இருக்கு. நம்ம ஹீரோவும் ராக் கோஸ்ட்டை வெளியே கொண்டு வரான். ராக் கோஸ்ட் டபுள் எலமெண்ட்டை வச்சு அட்டாக் பண்ணக்கூடியது. இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கிறான். வெளியே வந்த ராக் கோஸ்ட்டை பார்த்துட்டு அந்த 2 தலை பாம்பு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக பார்க்குது. ஹீரோவுடைய பெட்டும் பின்னாடி துரத்திட்டு போக ட்ரை பண்ணும்போது, இல்லை நிப்பாட்டு, ரேங்க் 1 பீஸ்ட்டை போட்டுத்தெல்லாம் வெறும் 10 பாயிண்ட் தான் கிடைக்கும். தேவையில்லாமல் ரேங்கோடைய உச்சத்தில் இருக்க மாஸ்டரை போட்டு தள்ளி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கான மாஸ்டர் கிட்ட போவோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதே நேரத்தில் ஹீரோவும், லின் என்னை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ மனசில் யோசிக்கும் போது இந்த பக்கம் லின்னை காட்டுறாங்க. லின் ஒரு பூரான் பீஸ்ட்டை எரிச்சு வச்சிருக்கா. இப்போ லின்னு கிட்ட டோட்டலா 30 பாயிண்ட்ஸ் இருக்கு. லின்னுமே பறவைய முன்னோக்கி பறக்க சொல்றா. லின்சே நீ எங்க இருக்கன்ட்டு நம்ம லின்னும் யோசிக்க. லின்னுடைய பெட்டும் பறந்து போகும் இல்லையா, அது என்னென்ன பார்க்குதோ அதை நம்ம லின்னாலையும் பார்க்க முடியுது. சில பேர் மாஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் மாஸ்டர்லேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரிய வருது. எந்த ஒரு பெட்டாலையும் ஓனரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்க முடியாது, அதனால நானும் முன்னோக்கி போகணும்னு நினைக்கிறேன். லின்சே கிட்ட இருக்கிற பவரை வச்சு கன்ஃபார்மா டேப்லெட்ல 10 இடத்துக்குள்ள வந்துருவான். நம்ம அந்த கல்லு கிட்ட போனா லின்சேவை பார்க்க முடியும்ட்டு லின் நினைக்கிறா. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு நெருப்பு கோழி மாதிரியான மாஸ்டர் அவளை அட்டாக் பண்ண வருது. அதை சென்ஸ் பண்ணிட்டு அந்த அட்டாக்ல இருந்து அவள் டாஜ் பண்றா. இது கோல்டன் இறகு வச்சிருக்கக்கூடிய ஒரு நெருப்பு கோழி. இது ரேங்க் 2 ஸ்டேஜ் 5ல தான் இருக்கணும். இது என்னுடைய பீஸ்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளுடைய பெட்டை யூஸ் பண்ணி அந்த கோழியை அட்டாக் பண்றா. 2 மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது பூமரைன் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு அட்டாக் வந்து அந்த கோழியை அட்டாக் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் அது எடுக்குது. யாரா அது அப்படின்ட்டு லென்னும் பார்க்கும்போது, லென்னு கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் மாஸ்டர் கூட வந்திருக்கான். இந்த மாஸ்டர் ஒரு பார்பேரியன் ஹியூமனாய்டு டைப். இது ரேங்க் 2 ஸ்டேஜ் 4ல தான் இருக்கு. சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே நான் உன்னை திருப்பி மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு, ஏன்டா ஒருத்தனுடைய கில்ல திருட்டு உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்ட்டு லின் கேட்குறா. இது ஒன்றும் ரூல்ஸ்ல இல்லையே அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு, ஹே அந்த பறந்துட்டு இருக்க பறவையை அட்டாக் பண்ணுன்னு சொன்னோடனே அந்த பீஸ்டும் அந்த பூமரைனை தூக்கி அட்டாக் பண்ணுது. ஹே டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லின்னும் கிட்ட சொல்லும் போது பெட்டும் அந்த அட்டாக்ல டாஜ் பண்ணுது. பட் போன அட்டாக் திரும்பி நம்ம லின்னு நோக்கி வரும்போது அவ ஷாக் ஆயிட்டு லின்னும் டாஜ் பண்றான். ஆனா
அந்த பையனும் பின்னாடி வைய வந்து லின்னு பிடிச்சி வாயவும் மூடிடுறான். இப்போ உன்னால உன்னுடைய பேர்டுக்கு கமெண்ட் கொடுக்க முடியாது, ஆனா என்னுடைய பெட் அப்படி கிடையாது, என்னுடைய பெட் ஹியூமனாடி டைப், அதனால சமயத்துக்கு ஏத்த மாதிரி அதுவாவே யோசிச்சு செயல்படும் அப்படின்னு சொல்லும் போதே அவனுடைய பெட் லின்னுடைய பெட்டை கேப்சர் பண்ணிடுது. நான் உன்னை எலிமினேட் பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னை அனுபவிக்கணும்ட்டு அவன் சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ உன்னுடைய பாயிண்ட் செக் பண்ணும்போது 40 இருக்கு. ஹீரோ வந்து ஒரு 3வது நிலையில இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டரை போட்டு தள்ளி வச்சிருக்கான். அந்த டைம் பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்ட்டு அந்த பக்கமா நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த இடத்துல நம்ம கேஃபிடேரியால சந்திச்ச அவனும் அவனுடைய பெட்டும் இருக்கு. அந்த பெட்டு ஒரு 2வது நிலையில இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட அப்படியே அலைக்கா சாப்பிட்டுடுது. பரவாயில்லையே, என்னோட பாயிண்ட் இப்போ கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லும்போது அவனுடைய பாயிண்ட்டை காட்டுறாங்க. அவன் 60 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கான். அந்த டைம் ஹீரோ ஹே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது யாருன்ட்டு அவனும் திரும்பி ஷாக்கா பார்க்கும்போது, நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம கேஃபிடேரியால சந்திச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அதான் ஹீரோவை பத்தி அவனுக்கு தெரியலனாலும் கூட அவன்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். வாவ், இது எவ்வளோ கூலா இருக்கு, இது எனக்கு தெரிஞ்ச ரேரர் மாஸ்டர் தான் இருக்கும்ட்டு அவனும் கத்தி சொல்லும்போது, ஆனா மனசுக்குள்ள இவன் ஒன்றும் ஐஸ் பெட்டை யூஸ் பண்ற அந்த ஒரு நபர் கிடையாது, அதனால இவன் அவனா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இது ஒன்றும் அவ்வளோ ரேரான மாஸ்டர்லாம் கிடையாது, இது ரேங்க் 2ல தான் இருக்குன்ட்டு ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, ஆனா என் மாஸ்டர் அப்படி கிடையாது, என் மாஸ்டர் ரொம்பவும் ரேரு, இது ரேங்க் 2 ஸ்டேஜ் 7ல இருக்குன்ட்டு அவன் சொல்லிட்டு சிரிக்கிறான். நான் வேற லெவல்ல நீங்க என்ன ஹீரோ சந்தோஷமா சொல்லும் போது, ஓ அப்படியா தம்பி, நீ என் கூட வந்து சேர்ந்துக்கோ, நான் உன்னுடைய பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன், என் கூட சேர்ந்தீன்னா நான் உன்னை டாப் 7க்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு, அண்ணா சூப்பர்ண்ணா நான் வரேன் அப்படின்னு ஹீரோ சந்தோஷமா சொல்றான். அட முட்டாள், நீ மட்டும் என் கூட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உன்னைய வச்சு நிறைய பாயிண்ட்ஸை கேதர் பண்ணி கடைசியில் உன்னையே போட்டு தள்ளிட்டு அந்த பாயிண்ட்ஸை நான் எடுத்துக்குவேன்ட்டு வில்லத்தனமா யோசிக்கிறான். அந்த இடத்த கட் பண்ணா நம்ம லின்னை காட்டுறாங்க. லின் அந்த பையனுடைய கையை பிடிச்சி ஒரு ஸ்மாக்கை போட்டு தரையில அடிக்கிறா. அவனும் ஷாக் ஆயிட்டு ஒத்த ஃபக்குன்னு சொல்லிட்டு லின்னை பார்க்கும்போது லின்னை பார்த்துட்டு அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். உள்ளும் டெரரா, கடந்த முறை லின்ஸே கிட்டேருந்து நீ தப்பிச்சிட்ட, ஆனா என் கிட்டேருந்து நீ தப்பிக்க முடியாதுன்ட்டு அவ டெரரா சொல்றா. அவளுடைய பெட்டோடைய ஃப்ளேம் கலர் மாற ஆரம்பிக்குது. அந்த ஹியூமனாய்ட் பீஸ்டோடைய கை ரொம்பவும் எரிய ஆரம்பிக்குது. லின்னுடைய பெட்டும் அதுலேருந்து தப்பிச்சு பறக்க ஆரம்பிக்குது. ஸோ இதோட சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். பை கைஸ்.